ஜெய் சாயிராம். எதற்குமே காரணங்களை தேடிக்கொண்டே இல்லாமல் நமக்கு காரியம்தான் முக்கியம் என்று நாம் செல்லும் பாதையில் வீர நடை போட்டுக்கொண்டே இருக்கலாம். வெற்றி நம்மிடமே நிரந்தரமாக இருந்து கொண்டே இருக்கும். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு குழந்தா, மனதில் பட்டதை, மனதில் என்னவெல்லாம் தோணுகிறதோ அதை வெளியில் சொல்வதால் சில நேரம் பிரச்சனை முடிகின்றது என்பது உனக்கு தெரியும் தானே? அதே சமயம் பல நேரங்களில் பிரச்சனையே அதனால்தான் வருகிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. என் அன்பு குழந்தா, இது நாள் வரை பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சந்தித்து வந்த என் பிள்ளைக்கு இனி உன் வாழ்வில் நன்மைகள் ஒவ்வொன்றாக பெருகத் துவங்கும். நன்மைகள் ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் பெருகிக் கொண்டே இருக்கும். ஆம் குழந்தையே, உன் அப்பா மீது நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளையை நான் எப்பொழுதும் நிர்கதியாக விட்டுவிடவே மாட்டேன். என் அன்பு குழந்தையே, நீ வெற்றி பெற வேண்டும் என்று விருப்பப்பட்டால் நீ சந்திக்கும் எந்த சூழலிலும் நீ சந்திக்கும் உன்னுடைய தடைகளையெல்லாம் உடைத்து முன்னேறி செல்ல பழகிக்கொள்ள வேண்டும். அனைத்து தடைகளையும் ஒதுக்கிவிட்டு முன்னேறி சென்று கொண்டே இருந்தால் உனக்கான வெற்றி நிச்சயமாக உன்னை தேடி வரும். சர்வ நிச்சயமாக. நீ விரும்பிய ஒன்று உன்னை விட்டு விலகி சென்றால் உன் தகுதியை உயர்த்திக்கொள். உன்னுடைய தகுதியை நீ உயர்த்தி கொண்டாலே போதும். நீ விரும்பிய ஒன்று, உன்னை விட்டு விலகி சென்ற ஒன்று மீண்டும் உன்னிடமே வந்து சேரும் என்பதை புரிந்து கொள். விலகி சென்ற அனைத்துமே விரைவிலேயே உன்னை தேடி வரும் என்பதே நிதர்சனமான உண்மை. முடியும் என்று, என்னால் முடியும் என்று முயற்சிப்பவர்களுக்கு பல பல வழிகள் கிடைத்து கொண்டே இருக்கிறது. பல வாய்ப்புகளும் கிடைத்து கொண்டே இருக்கிறது. அதே போல முடியாது, என்னால் முடியாது என்று முடங்கியவர்களுக்கு பல பல காரணங்களும் கிடைத்து கொண்டுதான் இருக்கிறது. ஆம் என் குழந்தையே, மற்றவர்களால் தோற்கடிக்கப்பட்டால் அது தோல்வியே அல்ல என்பதை புரிந்து கொள். உன்னை சுற்றி இருப்பவர்களால் நீ தோற்கடிக்கப்படுகிறாய் என்றால் அது ஒரு தோல்வியே கிடையாது. உன்னால் முடியாது என்று நீ துவண்டு விழுந்தால் அதுதான் உண்மையான மிகப்பெரிய தோல்வி என்பதை புரிந்து கொள் என் பிள்ளையே. என்னால் முடியும், என்னால் முடியும் என்று நினைத்து கொண்டு நீ முன்னேறி சென்று கொண்டே இருந்தால் முடியாது என்று நீ நினைத்தது அனைத்தையும் முடித்து காட்டும் வல்லமை தானாகவே உன் மனதிற்குள் வந்துவிடும். கடலுக்குள் கல்லை எறிவதால் கடலுக்கு எப்பொழுதுமே வலிக்கப் போவதே இல்லை. கல்தான் காணாமல் போய்விடுகிறது அந்த கடலுக்குள். அதே போலத்தான் என் பிள்ளையே, உன்னை நோக்கி வரும் விமர்சனங்களும் உன்னை நோக்கி வரும் பிரச்சனைகளும் கல்லாக இருக்கட்டும், நீ கடலாக இருக்கலாமே. என் அன்பு குழந்தா, கடலாக இருந்து பார். உன்னை சுற்றி வரும் பிரச்சனைகள் வந்த வழி தெரியாமல் தானாகவே மறைந்துவிடும். வெற்றிக்குத்தான் எல்லைகள் உண்டு என் பிள்ளையே. உன்னுடைய முயற்சிகளுக்கு எப்பொழுதுமே எல்லையே இல்லை. அதே போல உன்னுடைய நம்பிக்கைக்கு எப்பொழுதும் எல்லைகளே கிடையாது. இதை உன் மனதிற்குள் தீர்க்கமாக வைத்துக்கொண்டு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. போராடிக்கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு. உன்னுடைய வெற்றி எப்பொழுதுமே உன் காலடியில்தான் இருக்கும். முயற்சி செய்து கொண்டே இருப்பவர்களிடம், முயன்று கொண்டே இருப்பவர்களிடம் ஒரு நாள் தோல்வியும் மன்றாடி மன்னிப்பு கேட்டு தோற்றுத்தான் போகும். இதுதான் உண்மையிலும் உண்மை. விடா முயற்சியினால் எப்பொழுதுமே உன்னுடைய வெற்றி உன்னிடமே நிலைத்து இருக்கும். நமக்கு துணையாக நம் அப்பா எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் வரை நாம் செய்த முயற்சியை செய்து கொண்டே இருக்கலாம்.
போராடிக்கொண்டே இருக்கலாம், வாழ்க்கையில் வெற்றியை அடைந்தே தீரலாம். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? ஓம் சாயிரம், ஓம் சாயிரம், ஓம் சாயிரம். அது உலகம் ஆரம்பித்த முதல் தருணம். இறைவன் அனைத்து உயிரினங்கள், அது பறவையாகவும் இருக்கட்டும், மீன்களாகவும் இருக்கட்டும், விலங்குகளாகவும் இருக்கட்டும், எதற்குமே வண்ணம் கொடுத்திராத அந்த நாட்கள். இறைவன் அனைத்து உயிரினங்களுக்கும் கூறுகிறார், நான் உங்களுக்காக ஒவ்வொரு நாளை ஒதுக்குகிறேன். நீங்கள் ஒவ்வொருவராக வந்து உங்களுக்கேற்ற வண்ணத்தை என்னிடம் வாங்கி கொண்டு செல்லுங்கள் என்று இறைவன் அனைத்து உயிரினங்களுக்கும் ஒரு கட்டளை இடுகிறார். முதல் நாள் மீன் இனங்களெல்லாம் வந்து இறைவனிடம் தங்களுக்கு பிடித்த வண்ணங்களை வந்து வாங்கி கொண்டு செல்கின்றன. இரண்டாவது நாள் அனைத்து மிருகங்களும் வந்து இறைவனிடம் பணிவன்போடு தங்களுக்கு பிடித்த வண்ணங்களை வந்து வாங்கி செல்கின்றது. மூன்றாவது நாள் பறவைகளுக்கான ஒதுக்கப்பட்ட தினம். அனைத்து பறவைகளும் வருகிறது. அதில் ஒரு பறவை மட்டும் மிக தொலைவிலிருந்து பறந்து வந்து கொண்டிருக்கிறது. அது வரும் வழியில் புயல் வருகிறது, மழை வருகிறது. பல சீதோஷ்ண நிலைகளை தாண்டி அந்த பறவை பறந்து கொண்டு இறைவனை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனம் தளராமல் அனைத்து சீதோஷண நிலைகளையும் விடாமுயற்சியால் தாண்டி வந்து இறைவனிடம் சேர்ந்து தனக்கு பிடித்த வண்ணத்தை வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த பறவை விடாமுயற்சியோடு அனைத்தையும் சமாளித்து கொண்டு பறந்து வந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த பறவைக்கு தனக்கு பிடித்த வண்ணம் வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால். அந்த பறவைக்கு வெண்மையாக இருப்பது பிடிக்கவே இல்லை. எனவே தனக்கு பிடித்த நிறத்தை தனக்காகவே வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு லட்சியத்தோடு இறைவனை நோக்கி அனைத்து தடைகளையும் தாண்டி வந்து கொண்டே இருக்கிறது. அனைத்து பறவைகளும் தங்களுக்கு பிடித்த வண்ணங்களை இறைவனிடம் வந்து வாங்கி கொண்டு சென்று கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த பறவை வர காலதாமதம் ஆகிறது. அனைத்து தடைகளையும் தாண்டி வந்தாக வேண்டுமே, அதற்காகத்தான் அந்த காலதாமதம். அப்படி இருக்கையில் இறைவனிடம் இருக்கும் வண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து கொண்டே வருகிறது. இரவு நேரமும் ஆகிவிட்டது. அந்த பறவை வந்து கொண்டே இருக்கிறது. இறுதியாக கடைசியாக இறைவனிடம் வந்து அடைகிறது அந்த பறவை. அப்பொழுது இறைவனிடம் வண்ணம் அனைத்தும் தீர்ந்தவே விட்டது. இறைவன் சொல்கிறார், பறவையே, என்னிடம் இருந்த வண்ணங்கள் எல்லாம் தீர்ந்துவிட்டது. இப்படி கடைசியாக நேரம் தவறி வருகிறாயே என்று இறைவன் சொன்னார். உடனே அந்த பறவை, இல்லை இறைவா, நான் வெகு தொலைவிலிருந்து வருகிறேன். பல தடைகள், எத்தனையோ போராட்டங்களையும் தாண்டிதான் நான் இப்பொழுது உங்களை தேடி வந்திருக்கிறேன். எனக்கான வண்ணத்தை பெற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறேன். ஏதாவது செய்து எனக்கு வண்ணத்தை கொடுங்கள் என்று பணிவன்போடு கேட்கிறது அந்த பறவை. உடனே இறைவன் அந்த பறவையின் விடாமுயற்சிக்கு பிரதிபலனாக, பக்திக்கு பரிசாக, நான் என்னிடம் இருக்கும் அனைத்து வண்ணங்களையுமே உனக்கு தருகிறேன். ஏதோ ஒரு வண்ணத்தை கொடுக்காமல் என்னிடம் இருக்கும் அனைத்து வண்ணங்களையும் நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று பலவிதமான வண்ணங்கள் சேர்ந்து கொடுத்ததுதான் இன்று நமக்கு கிடைத்திருக்கும் பஞ்சவர்ண கிளி. நாமும் பல தடைகளை தாண்டி வந்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் நமக்கு கிடைக்கும் வெற்றி தாமதமானாலும் கூட மிக முதன்மையான, தெளிவான, இருப்பதிலேயே மிக அற்புதமான வெற்றியை நம் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பார் இறைவன் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். விடாமுயற்சியோடு போராடிக்கொண்டே இருக்கலாம். நாம் நினைப்பது ஒரு வெற்றி என்றால் இறைவன் நமக்காக கொடுக்க இருப்பது பல கோடி வெற்றிகளை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு போராடலாம். நமக்கான வெற்றி, நமக்கான தகுதி நம்மிடம் இருக்கிறது. இறைவன் அதை நிச்சயமாக நம் கையில் கொண்டு வந்து சேர்ப்பார் என்ற நம்பிக்கை மட்டும் நம் மனதில் இருந்தால் போதும். போராடும் குணம் நம் மனதில் இருந்தால் போதும். தன்னம்பிக்கையோடு உழைக்கும் குணம் நம் மனதில் இருந்தால் போதும். நினைக்காததையும்
நடக்காததையும் அனைத்தையும் நடத்தி காட்டலாம், பெற்றுக்கொள்ளலாம், வாழ்வில் சந்தோஷமாக வாழலாம். சாயப்பா நமக்கானதை நிச்சயமாக நம் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பார் என்ற நம்பிக்கை ஒன்றே போதும். நடக்காததையும் நடத்தி காட்டும் வல்லமை அப்பாவின் கைகளில் இருக்கிறது. நமக்கானதை நிச்சயமாக எந்த தடைகள் வந்தாலும் நம் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை அப்பா ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு போராடலாம். விடாமுயற்சியோடு இருக்கலாம், தன்னம்பிக்கையோடு போராடலாம். நம்பிக்கை என்ற ஒன்றே போதும், வாழ்க்கையில் வெற்றியை அனுபவித்தே தீரலாம். வெற்றியின் உண்மையான அளவீடு என்ன தெரியுமா? நாம் தோல்வியிலிருந்து எத்தனை முறை மீண்டு வருகிறோம் என்பதில் இருக்கிறது நம்மளுடைய உண்மையான வெற்றி. எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையோடு ஆரம்பித்தால் வெற்றி நம்மை தேடி வரும். நிச்சயமாக விழித்து எழுந்தவுடன் கிடைப்பது அல்ல வெற்றி, விழுந்து எழுந்தவுடன் கிடைப்பதுதான் வெற்றி. விழுந்தாலும் எழுந்து நிற்பதுதான் வெற்றியின் ரகசியம். தோற்றுப்போன ஒவ்வொருவருக்கும் ஒரு கதை உண்டு. ஆனால் இங்கு வெற்றி பெற்றவரின் கதை மட்டுமே பேசப்படுகிறது. அந்த வெற்றியை நம்பசமாக்கிக் கொள்ளலாம். தோல்வி வந்தாலும் துவண்டு விடாமல் வெற்றியை அடைவதற்கான அத்தனை வழிகளையும் முயன்று கொண்டே இருக்கலாம். நமக்கான வெற்றி நமக்காக என்றாவது ஒரு நாள் நம்மை தழுவும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கலாம். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? நீ அடைய விரும்புவதை என்னிடம் முழு மனதோடு கேட்டுவிட்டாயல்லவா? இதோ உனக்கானதை உன்னிடம் சேர்க்கவே உன் சாயப்பா வந்துள்ளேன். உனக்கு வேண்டியதை என்னிடமிருந்து பெற்றுக்கொள். இதை கேட்கும் பொழுதே உன் முகம் மலர்வதை நீயே உணர்வாய். உன் முகம் மலர்ந்து என்னிடம் ஓடி வந்து, சாயிநாதரே, என் வாழ்க்கையை மாற்றி அமைத்ததற்கு நன்றி சாயிநாதரே என்று என்னிடம் வந்து சொல்லத்தான் போகிறாய். வீண் குழப்பத்தை எல்லாம் விட்டுவிடு. உனக்கான நல்லது நிச்சயமாக உனக்காக நடக்கத்தான் போகிறது. அதை உனக்காகவே நான் நடத்தி காட்டுவேன். நான் எது நினைத்தாலும் எனக்கு அது தடங்களாகவும் தடைகளாகவும் முடிகிறதே. நான் என்னதான் செய்வது என்றுதானே உன் மனதில் ஏக்கமும் குழப்பமும். உன்னுடைய தடைகள், உன்னுடைய தடங்கல்கள் எல்லாம் இன்றோடு முடியப் போகிறது. உனக்காக மாபெரும் பிரகாசமான வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட தடங்கல்கள் எல்லாமே மாறி இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்காக வெற்றி அடிகளாகத்தான் இருக்கும். நான் இருக்கிறேன். எதற்குமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதிரடியாகவே நான் சொல்கிறேன், உன் வாழ்வு மாறப்போகிறது. சர்வ நிச்சயமாக மாறத்தான் போகிறது. என் பிரியமே, உனக்கு எதிராக எத்தனை பேர் செயல்பட்டாலும் அதை பொருட்படுத்தாமல் இரு. மனதை போட்டு குழப்பும் பிரச்சனைகள் விரைவில் சரியாகிவிடும் என்று உன் மனதிற்கே நீ சொல்லிவிட்டு உன்னுடைய வேலையை பார். விரைவில் அதிசயம் உன் வாழ்வில் நடக்கும். இனி உன் வாழ்வில் ஏமாற்றம் என்ற பேச்சிற்கே இடம் இல்லை. எல்லாமே ஏற்றமே. உன் வாழ்க்கையில் ஏற்பட போகும் அதிசயத்திற்கு நன்றி என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருந்தாலே போதும். அதை எப்படி சரியாகும், அது நடக்காததற்கு எப்படி நன்றி சொல்ல முடியும் என்று ஆராய்ச்சி எல்லாம் உனக்கு வேண்டாம் என் பிள்ளையே. ஏனென்றால் நமக்கு ஒரு சில வழிகள் தான் தெரியும். ஆனால் எனக்கோ இந்த பிரபஞ்சத்திற்கோ இறைவனுக்கோ 1000 வழி அல்ல, லட்சம் வழி தெரியும். எனவே எப்படியும் அனைத்தையும் சரி செய்யும் வேலை அவர்களிடம் இருக்கிறது, என்னிடம் இருக்கிறது, இந்த பிரபஞ்சத்திடம் இருக்கிறது. எனவே ஆராய்ந்து எப்படி நடந்தது, ஏது நடக்கும் என்பதை ஆராயாமல் அப்படியே விட்டுவிட்டு உன் வழியில் நீ செய்து கொண்டே இரு. உன் வேலையை நீ செய்து கொண்டே இரு. இனி வரப்போவர்களுக்கும் இதுதான் நிலைமை. அவர்களுடைய அவரவர் செய்த பாவ புண்ணியத்தின் கர்மாக்களை அவர்கள்தான் கழிக்க வேண்டும். என் பிள்ளையே, நீயும் தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு எதிர்த்து நின்று போராடி உன்னுடைய கர்மாக்களை எல்லாம் கழித்துவிட்டு என்னுடன் வந்துவிடு.
தீர்க்கமான ஆத்மாவாக, நித்தியமான ஆத்மாவாக என்னிடம் வந்து சரணடைந்து விடு. உன்னுடைய கர்மாக்களை கழிப்பதற்கான அத்தனை வலிமைகளையும் உன் சாயப்பா உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுது உன் மனதில்தான் ஏன் இத்தனை குழப்பமும் போராட்டமும்? எத்தனை கஷ்டங்களும் போராட்டங்களும் உன்னை சூழ்ந்து இருந்தாலும் பாதி கிணற்றை தாண்டிவிட்டோம். இன்னும் மீதி கிணற்றுதானே, மீதி கிணறுதானே, மிக சுலபமாக தாண்டிவிடலாம். நமக்கு துணையாக அப்பா இருக்கிறார் என்ற தன்னம்பிக்கை உணர்வு உன் மனதில் இருந்தால் போதும், மீதி வாழ்க்கையை மிக சுலபமாக கழிக்கலாம், மிக ஆனந்தமாக வாழ்ந்து காட்டலாம். தோல்விகளையோ கஷ்டங்களையோ கண்டு பயந்து பயந்து நிற்காதே. எதிர்த்து நின்று போராடினால் உன்னிடம் வந்த அந்த கஷ்டங்களும் தோல்விகளுமே வந்த வழி தெரியாமல் உன்னை விட்டு விலகிவிடும். எதையுமே பயந்து கொண்டு அப்படியே உட்கார்ந்திருப்பதால் எதையுமே சாதிக்கவும் முடியாது, எதையுமே எதிர்கொண்டு நிற்கவும் முடியாது. எழுந்து நின்றால்தான் நடக்க முடியும், நடக்க ஆரம்பித்தால்தான் ஓட முடியும், ஓட ஆரம்பித்தால்தான் வாழ்க்கையை மிக சுலபமாக கடந்து செல்ல முடியும், வாழ்க்கையை வெற்றி காண முடியும், வென்றே காட்ட முடியும். இந்த ஜென்மத்தில் வரும் கஷ்டங்களையும் போராட்டங்களையும் எதிர்த்து நின்று பழகிக்கொள். இந்த ஜென்மத்திலேயே அதை கழித்து கொள்ள உன் மனதை அதற்கு ஏற்றால் போல் பக்குவப்படுத்திக்கொள். அப்படி கஷ்டத்தோடு போராடும் சூழ்நிலையில், முடியாத சூழ்நிலை என்று வரும் பொழுது சாயிராம் சாயிராம் என்று மனதிற்குள் உச்சரித்து கொண்டே இரு. உன் மனதிற்கும் உன் உடலுக்கும் ஒரு புது தெம்பு கிடைப்பதை, ஒரு புது புத்துணர்ச்சி கிடைப்பதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த நேரத்தையும் நான் என்னுடைய பிள்ளைக்காக உருவாக்கியே தீருவேன். கவலைப்படாமல் இரு. உன்னுடைய இந்த வாழ்க்கை போராட்டத்தில் உன் வெற்றி உறுதியானது. சந்தோஷமாக இரு. உன் வெற்றிக்காக தயாராகு, வெற்றிக்காக ஆயத்தமாகு. உன் வெற்றி உறுதியானதே, தீர்மானம் செய்யப்பட்டதே. சாயப்பாவை வழிபடுவதற்கு என்ன வழிமுறை இருக்கிறது? எப்படி வழிபட வேண்டும்? எப்படி வழிபட்டால் சாயப்பாவின் ஆசிர்வாதத்தை பெற முடியும் என்ற கேள்வியோடு யாரையும் தேடி அலையாதே. நான் உன்னுள்ளேயே இருந்து கொண்டிருக்கிறேன். நீ ஒரு முறை என்னை நினைத்தால் போதும், வாயால் சாயி என்று ஒரு முறை சொன்னால் போதும், உன் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க உடனே ஓடோடி உன் கண் முன் வந்து நிற்பேன். நீ சந்தோஷமாக இருக்கும் சமயத்திலோ வேதனையாக இருக்கும் சமயத்திலோ எந்த சமயமானாலும் நான் உன்னுள்ளேயே இருந்து உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்வேன், செய்து கொண்டே இருப்பேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கும். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தீங்கும் நெருங்கவும் முடியாது, நெருங்கும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? உன்னை பாதுகாக்கவே நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்பது உனக்கு புரிகிறதா? புரிந்தாலும் என்னை உணர்ந்து கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய். ஏனென்றால் உன் மனதில்தான் ஏகப்பட்ட கஷ்டங்களும் குழப்பங்களும் சூழ்ந்து கொண்டுள்ளதே. நீ எப்படி சந்தோஷ தருணத்தை உணர்வாய்? நான் வரும் தருணத்தையும் எப்படி உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும்? அதனால்தான் நிம்மதியே இல்லாமல் அங்கும் இங்கும் அல்லாடிக் கொண்டிருக்கிறாய். குழந்தையே, தைரியமாக இரு. உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பம் ஏற்பட்டு நீ விரும்பியது அனைத்தும் உனக்கு ஈடேறும் நேரம் மிக தொலைவில் இல்லை. நம் வாழ்க்கையில் திருப்பம் வராதா, நம் வாழ்க்கையிலும் ஏற்றம் வராதா என்று நினைத்து நினைத்து நிம்மதி இல்லாமல் பல நேரங்களில் சோர்வாக காணப்படுகிறாய். உன்னை பார்ப்பதற்கு என் மனது தாங்கவே முடியவில்லை. என்னுடைய அன்பான குழந்தை இப்படி வேதனைப்படுவது, கண்ணீர் சிந்துவதை பார்க்க சகிக்கவே முடியவில்லை உன் அப்பாவிற்கு. குழந்தையே, நிம்மதியே இல்லாமல் நடமாடிக்கொண்டிருக்கும் உனக்கு நல்ல செய்தி தருவதற்காகவே, திடீர் திருப்பம் ஏற்படுத்துவதற்காகவே, மகிழ்ச்சியான செய்தியை உன் காதுகளுக்கு வந்து சொல்வதற்காகவே உன் அப்பா காத்து கொண்டிருக்கிறேன். கூடிய விரைவில் நான் உன் இல்லத்திற்கு வருவேன், வந்து செய்தி சொல்வேன். எதை நினைத்தும் கலங்காதே. இப்பொழுது உன்னை சுற்றி இருக்கும் இந்த சூழ்நிலையும் மாறும்.
மாற்றம்தான் மாறிக்கொண்டே இருக்கும். எந்த விஷயம் உன் மனதை போட்டு காயப்படுத்துகிறது, எந்த விஷயம் உன் மனதை நோகடிக்கிறது என்பது நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. அந்த விஷயத்தை உனக்கு சாதகமாக முடிக்க நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். எந்த விஷயம் உன் மனதை நோகடிக்கிறதோ அவர்களுக்கு பதில் சொல்லவும் அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கவும் நான் ஆயத்தமாகிவிட்டேன். உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களை திடீர் திருப்பமாக கொண்டு வர நான் முடிவெடுத்து விட்டேன். உன் சாயப்பாவின் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? அப்பாவின் அசரீறு வாக்கு கேள். என் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. உனக்கு நிச்சயமாக பலிக்கும். என் பிரியமான குழந்தைக்கு பலிக்காமல் வேறு யாருக்கு பலிக்கப் போகிறது? எனவே என் குழந்தையே, பொறுமையாக இரு. அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை கவனித்துக் கொண்டே இரு. உன்னிப்பாக நோக்கிக் கொண்டே இரு. திடீர் திருப்பமாக ஒரே நொடியில் கூட உன் வாழ்க்கை கண்ணிமைக்கும் நேரத்தில் எல்லாமே மாறப்போகிறது. நீ அந்த அதிசயத்தை பார்த்து பிரமிப்பாக நிற்கத்தான் போகிறாய். உடனே ஓடோடி வந்து உன் சாயப்பா கால்களில் விழுந்து நன்றி சொல்லத்தான் போகிறாய். அந்த தருணத்தை எதிர்நோக்கிதான் நானும் காத்து கொண்டிருக்கிறேன். உன் முகத்தில் மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, ஆனந்தத்தை காண நானும் ஆவலாக ஷீரடியில் காத்து கொண்டே இருக்கிறேன்.